இன்னைக்கு ஐயனார் துணை எபிசோட்ல ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான மூமெண்ட்லாம் நடந்துச்சு. ஒரு சின்ன வானத்தை போல படம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. பல்லவனோட ப்ரைஸ் வாங்குற ஈவெண்ட்டுக்கு முதல்லயே நிலா, சோழன், பாண்டி 3 பேரும் போயிடுறாங்க. ஆனா சேரன் அண்ணா மட்டும் வரலன்னு நேத்து எபிசோட்லயே பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல நிலாவும் பாண்டியும் சேரன் அண்ணாக்கு கால் பண்ணி கிளம்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு சேரன் அவன் பண்ண வேலைக்கு நான் வரணுமாப்பா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நிலா நீங்க இல்லாமல் எப்படிண்ணே இன்னும் 15 மினிட்ஸில் நீங்கள் கிளம்பி இங்கே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே ப்ரைஸ் கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பல்லவன் சேரனை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் சேரன் எல்லாம் வரவே இல்லை. பல்லவனுக்கு மொத்தமாக வேற வேற ஈவெண்ட்டில் 6 மெடல் கொடுக்குறாங்க. அது வரைக்கும் சேரன் அண்ணா வரவே இல்லையேன்னு பல்லவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பல்லவன் 6 மெடல் வாங்கினதுனால அவருக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்காக மேடைக்கு கூப்பிடுறாங்க. பல்லவன் மேடைக்கு போனதும் அவர் கையில் மைக்கை கொடுத்துட்டு பேச சொல்கிறாங்க. பல்லவனும் வாசலையே பார்த்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ கரெக்டாக சேரன் அண்ணா வந்துடுறாங்க. உடனே பல்லவன் ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாரு. நான் எங்கள் சேரன் அண்ணாவை பெருமைப்படுத்துறதுக்காக தான் இந்த ஈவெண்ட்டில் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கலந்துக்கிட்டேன். என்னை அப்பாவா அம்மாவா இருந்து பார்த்துக்கிட்டது, என்னை ஸ்கூல் காலேஜ் படிக்க வச்சது, ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் சாப்பாடு கொண்டு வந்து ஊட்டி விட்டது, பேரண்ட் டீச்சிங் மீட்டிங்க்கு வந்தது எல்லாமே என்னோட சேரன் அண்ணா தான் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக பல்லவன் பேசுகிறாரு. அதை பார்த்துட்டு சேரன் அண்ணா ஆனந்த கண்ணீரோட சந்தோஷமாக நிற்கிறாரு. அதுக்கப்புறம் சேரன், சோழன், பாண்டி, நிலா எல்லாரையும் பல்லவன் மேடைக்கு கூப்பிட்டு எல்லார் கழுத்துலேயும் ஒரு மெடல் போட்டு ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. கடைசியாக சேரன் பல்லவனை ரொம்ப சந்தோஷமாக கட்டி பிடிச்சிக்கிறாரு. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு.